சுவாமி மனவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவானிக்கு ராமானுஜா 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 ராமானுஜாச்சாரிய பகவான் கி சுவாமி மனவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் முன்னந்திருவாய் மொழிப்பொள்ளை தாம் உபதேசித்த நேர்தன்னின்படியை தனவாத சொல் மணவாள முனி தன் அன்புடன் செய் உபதேசரத்தினமாலை தன்னை தன்னெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே. மண்வீர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். கோலாகலதயா பாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. சுவாமி மனவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படிங்கிறதான திவ்ய கிரந்தம், ரகசிய கிரந்தம். இந்த கிரந்தத்தினுடையதான பெருமை, அது எப்படி அவதரிச்சது, அது எந்தெந்த முகமாக யார் யார் அதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கா, அந்த வியாக்கியானங்களில் நீங்கள்லாம் அதை கற்று தேர்ந்து உணர்ந்து அதுபடி நடங்கோ, அதோடைய ஆழ்பொருளை தெரிஞ்சுட்டு அதுபடி நடங்கோ அப்படின்லாம் பரோபதேசமாகவும் சிலது தனக்குத்தானே சுவாபதேசமாக தன் மனசுக்கே பேசிட்டு இப்படியாக வரிசையாக சொல்லிகிட்டே வரார் ஸ்ரீவச்சன பூஷணம். அதில் இப்போ சொல்லக்கூடியதான பாசுரம் அந்த ஸ்ரீவச்சன பூஷணம் 59வது பாசுரத்தில் ஸ்ரீவச்சன பூஷணம் எவ்வளவு தனக்கு இனிமையாக இருக்குது, ரசதையாக இருக்குங்கிறத பற்றி சொல்ல போகிறார். அது மாதிரி நீங்களும் இதெல்லாம் படித்து பார்த்து அந்த நிஷ்டைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது எவ்வளோ ரசிக்கும்னு உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் சொல்கிறார் சுவாமி மனவாள மாமுனிகள். ஸ்ரீவச்சன பூஷணத்தின் செம்பொருளை சிந்தை தன்னால் தேரிலுமாம் வாய்க்கொண்டு செப்பிலுமாம் ஆரியர்கள் எந்தனுக்கு நாளும் இனிதாக நின்றதையோ உந்தமக்கு எவ்வின்பம் உளதாம். இதுக்கு சுவாமி புள்ளலோகம் ஜீயர் அருளி செய்யக்கூடியதான வியாக்கியான அவதாரிகை 59ஆம் பாட்டு. ஸ்ரீவச்சன பூஷணமாம் தெய்வ குளிகை பெற்றோம் பாருலகை பொன்னுலகாக பார்க்க வல்லோம் என்கிறபடியே தம்முடைய பரமகிருபையாலே பரோபதேசம் பண்ணி சத்கார சகவாச யோக்கியனாரானையும் திருத்தி இனி தம் உபதேச நிரபேட்சமாகவே திருத்தின சதானுபவ யோக்கியரான ஆச்சாரியர்களை பார்த்து இதன் ரசியதையை அவர்களுடனே பேசி அனுபவிக்கிறார். அன்றைக்கே தம் உபதேசம் கேட்டு திருந்தினவர்களை ஆரியர்கள் என்று கௌரவத்தையோ தோற்ற அருளி செய்கிறார் ஆகவுமாம் அப்படின்னு அவதாரிகை கொடுக்கிறார். ஸ்ரீவச்சன பூஷணமாம் தெய்வ குளிகை பெற்றோம். திவ்யமான ஔஷதம், மருந்து கிடைச்சது. அந்த மருந்து கையில் கிடைச்சதுன்னா சாஸ்திரமே திவ்யமானது தானே, பகவான்கிட்டேருந்து நேரடியாக வந்தது தானே. சாஸ்திரம்னா வேதம், வேதாந்தங்கள் எல்லாமே திவ்யம்தான். இப்போ எல்லாமே திவ்யம்தான். அப்போ அந்த திவ்யத்துக்கும் பிரபந்தத்துக்கே திவ்ய பிரபந்தம் தான் பேர். அதுக்கும் இந்த ஸ்ரீவச்சன பூஷணமாம் தெய்வ குளிகை இது திவ்யமான ஔஷதம்னு சொல்கிறாரே, அந்த திவ்யத்துக்கும் இந்த திவ்யத்துக்கும் என்னன்னா, அதெல்லாம் நீ கற்று அறிய கற்று வல்லவர்களாக ஆகி அந்த நிஷ்டையில நீ இருந்தியானா நீ வைகுண்டம் போய் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படிங்கிறது திவ்ய கிரந்தத்தை கத்துண்டு ஆழ்பொருளை கத்துண்டு அந்த நிஷ்டையில நீ இருந்தியானா இருப்பிடமே உனக்கு வைகுந்தம் ஆயிடும். நீ போகணும் வேற ஒரு சரீரத்தை எடுத்துட்டு
இந்த சரீரத்தை புகட்டு, அப்புறமா நீ எங்கேயோ பரலோகம் போய் வைகுண்டம் போய் அப்புறமா கிடைக்க வேண்டிய ஆனந்தம் இங்கேயே இருக்கு. அதில் தான் நம்புவார்பதி வைகுந்தம் காண்மினே அப்படின்னு ஆச்சாரிய பக்தியை, ஆச்சாரிய அபிமான நிஷ்டையை பற்றி சொன்னதான சுவாமி மனவாள மாமுனிகள், சுவாமி மதுரகவியாழ்வார் வைகுந்தம் காண்மினேன்னு முடிச்சார். இருக்கிற இடமே நம்புவார் பதினா நம்புறவா, பதினா அவ இருக்கிற க்ஷேத்திரம் அல்லது ஊர், அதுவே வைகுந்தம் காண்மினேன்னா. அதே மனசில் வச்சுட்டு தான் ஸ்ரீவச்சன பூஷணத்தையும் என்ன ஆழ்பொருள் எதிரானா ஆச்சாரிய அபிமான நிஷ்டை. அந்த ஆச்சாரிய அபிமான நிஷ்டையோடு நீங்கள் இருந்தேளானா அப்போ உங்களுக்கு பிராப்பிய பூமியானது வைகுண்டம்னு இல்லாத அத்திர அப்படின்னு இங்கேயே உங்களுக்கு அந்த ஆனந்தம் கிடைச்சிடுறது. அப்படிங்கிறதுனால இதுவே என்னாச்சுன்னா சுவர்ண ஜோதி அப்படின்னு வேதம் வைகுண்டத்தை ஸ்வர்ண ஜோதின்னு, தமிழில் பொன்னுலக ஆளீரோ அப்படின்னு ஆழ்வார் பொன்னுலகுன்னார். அதே பொன்னுலக ஆயிடலாம். அதில் ஸ்ரீவச்சனமாம் பூஷணமாம் தெய்வ குளிகை பெற்றோம், பாருலகை பொன்னுலகாக பார்க்க வல்லோம். அப்போ இந்த பூமியே பொன்னுலகமான வைகுண்டமாக பார்க்கறதுக்கு வல்லோம். இதுவே வைகுண்டம் ஆயிடுறது எதுனாலன்னா வைகுண்டம்னா அதனால என்ன பெருமை வைகுண்டத்துக்கு அப்படின்னா வைகுண்டத்தில் எம்பெருமான் இருக்கா, அதனால பெருமை. அதே எம்பெருமான் இங்கே அந்தர் பகிஷ்டத சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா அப்படின்னு உள்ளேயும் புறமும் எல்லா இடத்தையும் ஸ்ரீமன் நாராயணன் தான் இங்கேயும் இருக்கானே, இத்தனை திவ்யதேசனே இருக்கானே. இல்லை வைகுண்டம் போயிட்டு ஆச்சாரியன் திருவடி அடைய போறோம்னா இங்க இருந்தால் மட்டும் வேற என்ன செய்ய போறோம்? அதானே இங்க நிஷ்டையே. இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடையதான ஆழ்பொருளே அந்த ஆச்சாரிய நிஷ்டை தானே. அப்போ பகவான் கூட எனக்கு தேவையில்லை, ஆச்சாரியனே போருன்ற நிஷ்டையில் இருந்ததால் தான் சுவாமி மனவாள மாமனிகளுக்கு விண்ணும் திருமலை ஆழ்வார் ஒரு மண்ணும் திருமலை ஆழ்வார்னு சொல்லும்படிக்கு பூமியில பார்த்தாலும் ஆச்சாரியன் தெரிகிறார், ஆகாசில் பார்த்தாலும் ஆச்சாரியன் தெரிகிறார், சர்வத்திர ஆச்சாரியன் தெரிகிறார். அப்படிங்கிற ஒரு அனுபவம் அவருக்கு ஏற்பட்டதுனால இதுவே பொன்னுலகாக பார்க்க வல்லோம் அப்படின்னு அவரே அருள் செய்கிறார் மாமுனிகளே. ஸ்ரீவச்சன பூஷணமாம் தெய்வ குளிகை திவ்யமான ஔஷதம். அந்த ஔஷதத்தை சாப்பிட்டாச்சுன்னா அப்புறமா உன் கண்ணு பார்வையே மாறி போயிடும். கண்ணு குருடனாக இருந்தவனுக்கு கண்ணு வந்ததுன்னு மட்டும் இல்லாத இந்த கண்ணு எப்படி கிடன்னா தீர்க்கமான தரிசனமாக இருக்கு. அப்போ என்னடா உலகத்தில் எந்தெந்த மூலையில் எது எது இருந்தாலும் அத்தனையும் திவ்யமாக பார்க்குற சக்தி வர ஆரம்பிச்சிடும். எல்லாம் ஆச்சாரியர் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடும். எல்லாம் கண்ணன் எம்பெருமான் அப்படிங்கிறது போய் எல்லாம் ஆச்சாரியன் எம்பெருமான் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவானா இருக்கிறதுனால ஸ்ரீவச்சன பூஷணமாம் தெய்வ குளிகை பெற்றோம், பாருலகை பொன்னுலகாக பார்க்க வல்லோம் என்கிறபடியே தம்முடைய பரம கிருபையாலே பரோபதேசம் பண்ணி அப்பேற்பட்டதான ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய ஆழ்பொருளை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்கோ, அந்த நிஷ்டையில இருங்கோ அப்படின்னு பரோபதேசம் பண்ணினார். பரம கிருபையினால பண்ணினார் மனவாள மாமுனிகள். சத்கார சகவாச யோக்கியர அத்தனை ஆனாரையும் திருத்தி சகவாச யோக்கியர்கள், சத்காரம் பண்ண வேண்டிய சகவாச யோக்கியர்களா யார் யாருக்காளோ அவளதான் சமாஷண யோக்கியர்கள் அளவுக்கு ஆக்கின்னு வந்துட்டார். ஆச்சாரியர்கள் அளவுக்கு தூக்கிவிட்டார். அதான் இப்போ இந்த பாசத்தில் ஆரியர்கள் அப்படின்னு கூப்பிடுறார். ஆரியர்கள்னா ஆச்சாரியர்கள், பொதுவாக ஆச்சாரியர்கள் அப்படின்னு கூப்பிடுறார். திருத்தி இனி தம் உபதேச நிரபேட்சமாகவே திருத்தின சதானுபவ யோக்கியரான ஆச்சாரியர்களை பார்த்து, அப்போ அவ சகவாச யோக்கியாள் இருக்கிற நிலைமையிலேருந்து ஆச்சாரியனாக யோகியதைக்கு வந்துட்டான்னு அர்த்தம். இவருடைய உபதேசத்தை கேட்டு அதில் அவள் என்னடா இனிமே அவளுக்கு உபதேசம் பண்ணணுன்ற அவசியம் இல்லாத போயிடுது. ஏன்னா அதில் நிஷ்டைக்கு அவள் வர ஆரம்பிச்சுட்டா. அந்த நிஷ்டையில் வந்துட்டா, ஆச்சாரிய அபிமான நிஷ்டை அதில் வந்துட்டா இல்லையா, உபதேச நிரபேட்சமாகவே இனிமேல் அவளுக்கு உபதேசம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவள் அந்த நிலைமைக்கு வந்துட்டா. திருத்தின சதானுபவ யோக்கியரான ஆச்சாரியர்களை பார்த்து இதன் ரசியதையை அவளுடனே பேசி அனுபவிக்கிறார். இனிமேல் போதையந்த பரஸ்பரம்னு பேசி அனுபவிக்க வேண்டியதானே தவிர இனிமேல் அவளுக்கு உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத நிலை. அதனால இது எவ்வளவு ரசமா இருக்கு, இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய ஆழ்பொருள்லாம் எவ்வளவு ரசமா இருக்கு பத்தியா அப்படின்னு அவள்கிட்ட பேசிக்க ஆரம்பிக்கிறார், பேசி அனுபவிக்கிறார் அப்படின்னு. அன்றிக்கே இது ஒரு அவதாரிகை சொல்லிட்டு, அத்தவா அன்றிக்கே தம் உபதேசம் கேட்டு திருந்தினவர்களை ஆரியர்கள் என்று கௌரவதை தோற்ற அருளை செய்கிறாராகுமா. யார் யாரெல்லாம் உபதேசம் கேட்டாலோ அவள் கேட்டு திருந்திவிட்டா. என்ன திருந்தினான்னா வர வேண்டிய நிஷ்டைக்கு வந்துட்டா, ஆச்சாரிய அபிமான நிஷ்டை. அதுக்கு முன்னாடி என்னன்னா பகவத் அபிமான பாத்திரமா இருக்கணும், நம்ப இயலன்னாரோன்ற நிலைமையில இருந்தா. பகவான் பார்த்து நம்ம குழந்தை அப்படின்னு அபிமானிக்கணும்னு ஆசை இருந்தான். இப்போ அந்த நிஷ்டையெல்லாம் போய் ஆச்சாரியன் பார்த்து நம்ம குழந்தை இவன் அப்படின்னு அபிமானிக்கணும் அப்படிங்கிற ஸ்திதியில வந்து ஆச்சாரிய அபிமான நிஷ்டைக்கு வந்துட்டதுனால
இவாளெல்லாம் பார்த்து ஆரியர்கள் அப்படின்னு கௌரவமா கூப்பிடுறார். ஆச்சாரியர்களே அப்படின்னு கூப்பிடுறார். ஓதவல்ல பிராக்கள் நம்மை ஆளுடையார்கள் பண்டே அப்படின்னு திருவாய்மொழியில நம்மாழ்வார் சொல்றார். இந்த திருவாய்மொழியினுடையதான அர்த்தத்தெல்லாம் விசேஷங்கள் எல்லாம் தெரிஞ்சின்றவா என்னை ஆளுடைய எழுதினவரே சொல்றார், அருளி செய்தவரே சொல்றார் நம்மாழ்வார். இதை தெரிஞ்சுட்டவா அரிய கற்றவல்லவர்கள் யாரோ அவள்லாம் என் தலைமேலாரேன்னு சொல்லும்படியா எனக்கு அவா மேலானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா. என்னை ஆளுடையார்கள் பண்டே, முன்னாடியிருந்தே அவ என்னை ஆளக்கூடியவர்கள் என்றும் ஆரியர்கள் கூறுமென்று பேசி வரம்பெருத்தார் பின் அப்படின்னு ராமானுஜரும் அவளெல்லாம் ஆச்சாரிய புருஷர்களுக்கு கௌரவ புத்தியோட ஆச்சாரியர்களே, இனிமே நீங்க பண்டைய சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட மரியாதைகளான கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம், பிரபத்தி யோகம் கூட வேண்டாம். அபிமானம், ஆச்சாரிய அபிமானம், உங்களுக்கு அவள்கிட்ட அபிமானம் வந்தா போறோம். அந்த அபிமானத்துக்கு அடிப்படை அவளுக்கு ஆசை இருந்தா போதும். மோட்சம் அடையணுன்ற ஆசை வந்துடுத்துனாலே அவள்கிட்ட நீங்கள் அபிமானம் வச்சுட்டு இதெல்லாம் போய் சொல்லுங்கள். வரம்பெல்லாம் மீறி அவளெல்லாம் பிரபத்தி பண்ணி வைங்கோ, சரணாகதி பண்ணி வைங்கோ அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆரியர்கள்னு. அதை மாதிரி என்றும் அருளை செய்தார் போலே இவர்தான் தம்முடைய சிஷ்ய பிரசிஷ்யர்களை மத்குரு என்றும் நம் இறைவர் என்றும் இரே அருளை செய்து போர்வது. மணவாள மாமனிகள் தன்னுடைய சிஷ்ய பிரசிஷ்யர்கள், சிஷ்யர்களுடைய சிஷ்யர்கள் அவளை கூட என்னுடைய குருன்னு சொல்லிப்பாங்க. அவளை சிஷ்யருக்கு சிஷ்யாளாக இருக்கா, சிஷ்யர்களா சில பேர் இருக்கா, அவளெல்லாம் மக்குருன்னு சொல்கிறாரே என்ன, அதுதான் அவள் அந்த நிஷ்டைக்கு வந்துட்டா இனிமே அவள் பெரியவா இல்லை சின்னவா, நம்ம பெரியவான்னு எதுக்கு சொல்லிக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் நம் இறைவர் அப்படின்னு அவளெல்லாம் நம்மளுடைய இறைவர் சுவாமிகள் அவள்லாம் அப்படின்னு சுவாமினே கூப்பிட ஆரம்பிச்சுருவாராம் சுவாமி மணவாள மாமனிகள். சீர்வச்சன பூஷணத்தின் செம்பொருளை அந்நியர்க்கு ஆழ்பொருளாய் அரிதாய் இருக்குமது தமக்கு செம்பொருள் என்று செவ்விதாய் இருக்கிறபடி. மற்றவாளுக்கெல்லாம் ஆழ்பொருள்னு சொல்லிட்டு வந்தார். மற்றவாளுக்கு சொல்லிச்சே, பரோபதேசம் பண்ணிச்சே, தனக்குத்தானே சொல்லிக்கிச்சே தனக்குன்னா அது செம்பொருளாக இருக்கான். செம்பொருள் ஆழ்பொருள் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் என்னடனா, மற்றவாள்கிட்ட சொல்லிச்சே இதில் அவ்வளோ ஆழ்ந்த கருத்து இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட வேண்டியதா இருக்கு. இவர் ஏற்கனவே அதில் ஆழ்ந்த பொருள் இருக்குன்னு தெரிஞ்சவராக இருக்கிறதுனால இதுக்கு பள்ளமடைன்னு பேர். தண்ணீரை மேட்டில் ஏற்றணும்னா தான் கஷ்டப்பட்டு ஏற்றணும், மோட்டார் கிட்டார் போட்டு. கீழ்படியாக போகணுமானா, அது பள்ளத்தில் போகணுமானா சகஜமாக அது அப்படி தான் ஓடும் சுபாவமாக. அது மாதிரி இதனுடைய ஆழ்பொருள்லாம் அவருக்கு சுபாவமாகவே அறிஞ்சவராக்கிறதுனால இப்போ அது செவ்வியதாக இருக்கிறபடி, அதாவது உண்மை ஆழ்பொருள்லாம் உண்மைதான், சத்தியம்தான் அப்படின்னு அனுபவிச்சுட்டு இருக்காராம். இல்லை சீர்வச்சன பூஷணத்தின் செம்பொருளைன்றார். இப்போ ஆழ்பொருளைன்னு சொல்லாத, இவருக்கு அது செம்பொருள், மற்றவர்களுக்கெல்லாம் அது ஆழ்பொருள் அப்படின்னு வித்தியாசத்தை காட்டுறார். ஆழ்பொருளாய் அரிதாயிருக்குமது தமக்கு செம்பொருள் என்று செவ்விதாயிருக்கிறபடி செம்பொருளை சிந்ததென்னால் தேரிலுமாம் வாய் கொண்டு செப்பிலுமாம் நெஞ்சாலே நிரூபிக்கலுமாம். மனசினால அதை சிந்தனை பண்ணி பார்த்தாலும் சீர் வசன பூஷணத்தினுடைய செம்பொருளை மனசினால சிந்தனை பண்ணாலும் சரி, வாக்காலே அனுசந்திக்கலுமாம், வாக்குனால அனுசந்தானம் பண்ணாலும் சரி, இதில் ஒரு நிர்பந்தம் இல்லை. மனசினால்தான் சிந்தனை பண்ணினாத்தான்னு கிடையாது, வாயினால பேசினாத்தான் அப்படின்றது கிடையாது. எப்படி இருந்தாலும் அது தித்திக்கிறது, மனசனால் நினைச்சாலும் தித்திக்கிறது, வாயினால பேசினாலும் தித்திக்கிறது. வெறும் உட்காந்து தனக்கு தானே படிச்சுட்டு இருந்தாலும் பாராயணம் பண்ணி இருந்தாலும் சீர்வச்சன பூஷணம் இவருக்கு அப்படி தித்திக்கிறதாம். சீர்வச்சன பூஷணத்தின் செம்பொருளை சிந்ததன்னால் தேரிலுமாம் வாய் கொண்டு செப்பிலுமாம் அப்படிங்கிறார். இதில் ஒரு நிர்பந்தம் இல்லை, ஏதேனும் ஒரு காரணத்தாலே அனுசந்திக்க பெறிலும் நித்யாபூர்வமான போக்கியமாய் இருக்கும். இது நித்திய அபூர்வமாக இருக்குமா. அப்பப்போ அந்த சூத்திரங்களையோ இவரே எழுதி அருள் செய்த வியாக்கியானங்களையோ இதெல்லாம் எடுத்து பார்க்கச்சு அப்பப்போ அப்போதைக்கு அப்போது என் ஆறாவதுமேன்ற மாதிரி அப்பப்போ தித்திக்கிறதா இருக்கு. அது மட்டும் இல்லை, நித்யாபூர்வமாக இருக்கான். இது முன்னாடி இது ஸ்ரீவச்சன பூஷணத்தை இருக்கான்னு இந்த சூத்திரம் இப்போ தான் பார்க்குற மாதிரி இருக்கேன்னா. இவருக்கு ஸ்ரீவச்சன பூஷணம் மனப்பாடம், வியாக்கியானங்களும் இவரே அருள் செய்திருக்கார். இருந்தாலும் எல்லாம் அபூர்வத்து ஆச்சரியவத் பிகின்னு சொல்ல முடியாது, எல்லாம் அபூர்வமாக இருக்கு அப்பப்போ. ஏண்டானா அவருக்கு எல்லாம் மனப்பாடமாக இருந்தாலும் அப்போதான் புதுசாக அனுபவிக்கிற மாதிரி தோணுமா அவருக்கு. இதுதான் உத்தம அதிகாரிகள். காலட்சேபம் கேட்கச்சே கூட, உபன்யாசம் கேட்குறவா கூட ஒவ்வொரு விஷயம் ஒரே சொன்ன விஷயத்தையே திருப்பி சொன்னாலும், சொன்னவாளே திருப்பி அதே விஷயத்த சொன்னாலும் ஒவ்வொரு தரம் கேட்கச்சவும் புத்தம் புதுசாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஸ்ரோத்ரு சத்தமாக ஸ்ரோதாக்கள்லேயே உயர்ந்தவன் அப்படின்னு இருக்கு. அதனால இவருக்கு அப்பப்போ தித்திக்கிறதான். அதனால சொல்றார், வாக்காலே இதில் ஒரு நிர்பந்தம் இல்லாத நித்யாபூர்வமாய் போக்கியமாய் இருக்கும். சாரார்த்த சங்கிரகமாகையாலே சதானுசந்தானம் பண்ணுகிற மனசுக்கு இனிதாயிருக்கும்.
சாரார்த்த சங்கிரகமாக இருக்கிறதுனால இது சாரார்த்தங்களுக்கெல்லாம் சங்கிரகம் ஸ்ரீவச்சன பூஷணம். அதாவது தெரிஞ்சுக்க வேண்டிய சகல சாஸ்திரார்த்தங்களுடைய சூக்ஷ்மார்த்தங்களும் இதுக்குள்ளே இருக்குது. அப்படிங்கிறதுனால இது சதா அனுசந்தானம், எப்போதும் அனுசந்தானம் பண்ண 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 இந்த மனசுக்கு அவ்வளோ போக்கியமாக இனிமையாக இருக்குது அப்படிங்கிறார். மகா ரச வாக்கிய ஜாதம். மகாரசன்னா ரொம்ப ரசமான வாக்கியங்களால் தோன்றி இருக்கக்கூடிய கிரந்தம் இது. மகாரச கனமான வாக்கியங்களை எடுத்து போட்டிருக்கார் பிள்ளை லோகாச்சாரியார். அதனால சொல்றார் மகாரச வாக்கிய ஜாதம் ஆகையாலே வாக்குக்கு இனிதாயிருக்கும். நினைக்க 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 சார சங்கிரகமாக இருக்கிறதுனால மனசுக்கு தித்திக்கிறது. வாயால் சேவிக்க 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 அது எப்பேற்பட்ட மகாரச வாக்கிய ஜாத்தமாக இருக்கிறதுனால இந்த வாக்கியம் அப்படியே ரசிக்கிறது. நாக்குக்கு அன்னிக்கும் அமுதூரும்னு இருக்கு. அதனால 2 காரணத்தினாலையும் அது எவ்வளவு போக்கியமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறார். இவர் மனத்தாலும் வாயாலும் கவர்ந்து அனுபவிக்கிறார். கலந்து கலந்து அனுபவிக்கிறார். மனசாலையும் வாக்குனாலையும் கலந்து அனுபவிக்கிறார். கீழில் அவர்களையிலே கல்லுங்கோள் சொல்லுங்கோள் என்று விதிக்க வேண்டியது. மற்றவளெல்லாம் பார்த்து உபதேசம் பண்ணிச்சே இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்கோ, இதுபடி நடங்கோ, அனுஷ்டிங்கோ அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. தமக்கு அங்கனன்றிக்கே இது பள்ளமடையாயிருக்கிறபடி மேட்டில் ஏற்ற வேண்டிய தண்ணீர் மாதிரி இல்லாத பள்ளத்தில் பாயிற தண்ணீர் மாதிரி சுவாவமாக அதில் தான் ஈடுபடுறது. ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய செம்பொருள் இந்த ஆழ்பொருளில் தான் இவருக்கு ஈடுபாடு வருது அப்படிங்கிறார் அவரே. அதனால் இது பள்ளமடையாக இருக்கிறபடி கற்றதனுக்கு காம் நிலையில் நில்லும் அறிந்து சென்றதென்னால் கல்லாததென்னோ கவர்ந்து என்ன கடவுதே. முன்னாடி கற்றதனுக்கு காம் நிலையில் அறிந்து கற்றுக்கோங்கோ, அதுபடி நடந்துக்கோங்கோ. இன்னும் கற்காத எப்படி இருக்கேள் அப்படின்லாம் மற்றவாளுக்கு உபதேசம் பண்ணி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு வரவழைக்க வேண்டியதாக இருக்குது. இவருக்குடானா இது சுபாவமாகவே அதில் ஈடுபடுறது மனசு, இந்த ஆச்சாரிய அபிமான நிஷ்டையில். அதனால சொல்கிறார், செம்பொருளை சிந்ததன்னா தேரிலுமாம் வாய் கொண்டு செப்பிலுமாம் ஆரியர்கள் எந்தனுக்கு நாளும் இனிதாக நின்றதையோ. ஏ ஆச்சாரியர்களே, பெரியோர்களே, மகாத்மாக்களே, ஞானிகளே அப்படின்னு பல அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆரியர்கள்னு கூப்பிடுச்சு. செஞ்சொற்கவிகாள் வீகாத்தாட்சி மின்னார் இல்லையா திருமாலிருஞ்சோலை பாசுரத்தில் அதை எடுக்கிறார். செஞ்சொற்கவிகாள் என்னுமா போலே இதில் அனுபவத்துக்கு தேசியராயிருக்கும் அவர்களே என்கிறார். ஆரியர்கள்ன்றது ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய ஆழ்பொருளான ஆச்சாரிய அபிமான நிஷ்டையாகிய அந்த உயர்ந்த ரகசிய விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு தேசியராயிருப்பவர்கள், அனுபவிக்கிறவாழ்லேயே உயர்ந்த அனுபவஸ்தர்களாகிய அவளை பார்த்து ஆரியர்கள்னு கூப்பிட்றாங்க. எந்தனுக்கு நாளும் இனிதாகான் என்றது. எனக்கு எப்போதும் நித்தியம் ஸ்ரீவச்சன பூஷணம் நினச்சின்னும் பேசின்னு இருக்கிறதுனால அதையே பாராயணம் பண்ணுறதுனால நாளுக்கு நாள் தித்திச்சுன்னு இருக்கு. உங்களை போலே பேரளவுடையன் அன்றிக்கே அடியேன் சிறிய ஞானத்தன் என்கிறபடியே அத்தியல்ப ஞானத்தை உடையனாயிருக்கிற எனக்கு எந்தனுக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா. உங்கள அளவுக்கெல்லாம் எனக்கு பாண்டித்யம் கிடையாது. ஏன்னா மணவாள மாமுனிகளை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுருக்கிறது. அவருக்கு சம்ஸ்கிருத ஞானம் போராது. தமிழ் கிரந்தங்களோ ஏதோ ரகசிய கிரந்தங்களோ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கார். சம்ஸ்கிருத ஸ்ரீபாஷ்ய பர்யந்தமோ சகல வேதாந்தங்களும் அவருக்கு தெரியாது. சம்ஸ்கிருத ஞானமே, அந்த பாஷா ஞானமே ரொம்ப கிடையாது அவருக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் புரிஞ்சுட்டு பேசிட்டு இருந்தார். காரணம் இவ ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளை அந்திம காலத்தில் இவர்கிட்ட சத்தியசபதமாக கேட்டு வாங்கிவிட்டார். சம்ஸ்கிருத சாஸ்திரங்களில் காணா கண்ணாயிரும் நமக்கும் உடையவர்க்கும் முகப்பா இருக்கிறதுனால ஒரு முறை ஸ்ரீபாஷ்யத்தை கேட்டு ஒரு தரம் நீர் காலட்சியமா சொல்லி அத்தோடு நிறுத்திக்கும் தமிழ் பிரபந்தங்கள்லேயே ரகசிய கிரந்தங்கள்லேயே ஈடுபட்டுன்றும் அதையே பறக்க பிரச்சாரம் பண்ணின்றும் அப்படின்னு திருவாய்மொழி பிள்ளை கடைசியில் ஆச்சாரியர் அருளி செய்ததுனால சம்ஸ்கிருத சாஸ்திரங்களில் ரொம்ப உட்காந்து அலசின்னு இருக்காத இது கிடைக்க வேண்டிய சாரதமமான விஷயம் கிடைச்சாச்சு. இனிமே அல்பசாரம் அசாரம் சாரம் சாரதரெல்லாம் என்னத்துக்குன்னு எல்லாத்தையும் விலக்கி விட்டு ஆச்சாரிய வாக்குக்கு கௌரவத்தியினால அதனால கௌரவ புத்தியோட அப்படியே இருக்கிறதுனால தெரியாது இவருக்கு நினைச்சுட்டு இருந்தா. அதில் இவரும் என்ன பண்ணுறாருன்னா, உங்களை போலெல்லாம் பேரறிவு உடையவர்கள் இல்லை, நான் அடியேன் சிறிய ஞானத்தன், எனக்கே இவ்வளவு ரசிக்குமானா சகல சாஸ்திரங்களையும் படித்து கரைச்சி குடிச்ச உங்களுக்கெல்லாம் எவ்வளவு ரசிக்கும் இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படின்னு நைச்சானுசந்தானமாக தன்னை நீச்சனே நிறை ஒன்றுமில்லேன்னு சொல்லிக்கிற அந்த வினயத்தை பாருங்க. இங்கே
அத்தியல்ப ஞானத்தை உடையனாயிருக்கிற எனக்கு அப்போதைக்கப்பொழுது என் ஆறாமதமே என்கிறபடியே தொண்டர்கமுதான வகுளபூஷண வாக்கமிருதத்தினுடைய சாரமான வச்சனபூஷணமானது நித்யாபூர்வமாய் நிரதிசிய போக்கியமாய் இரான் என்றது அப்படின்னார். அப்போதைக்கப்போது ஆறாமதமாக தித்திக்கக்கூடியது திருவாய்மொழி, அது தொண்டர்க்கு அமுது அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார். திருவாய்மொழி அருளை செய்த நம்மாழ்வாரே தொண்டர்க்கு அமுதுன்ன அப்படின்னு அவரே சொன்னார். அதனால தான் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் அப்படின்னு தனியிலேயே சொல்கிறோம். அப்படி எல்லாருக்கும் அமிர்தமாக இருக்கக்கூடிய வகுளபூஷண வாக் அமிர்தத்தினுடைய வகுளபூஷணன்றது நம்மாழ்வார். நம்மாழ்வாருடைய வாக்கு அமிர்தமாகிய இந்த சாரமான அதனுடைய சாரம், அதாவது திருவாய்மொழியினுடைய சாரம் தான் இந்த ஸ்ரீவச்சன பூஷணம். அது நித்யாபூர்வமாய் அப்பப்போ புதுசு புதுசாக இருக்குது, நிரதிசிய போக்கியமாய் அளவுக்கு அப்பாற்பட்ட போக்கியம் ஆனந்தமாக இருக்குது அப்படிங்கிறார். விதிவாய்க்கென்று காப்பாரார் ஐயோ என்னமா போலே ஹர்ஷ பிரகர்ஷாத்தால் உண்டாமாதொரு பாசுரம். ஹர்ஷ பிரகர்ஷத்தினால ஐயோ அப்படின்னு சொல்கிற திருவாய்மொழி அது என்னன்னா விதிவாய்க்கென்று காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலே அப்படின்னு திருவாய்மொழியில் சொல்லிட்டு போகிறார். என்னமா போலே ஹர்ஷ பிரகர்ஷத்தால், அது துக்கத்தில் கண்ணன் போயிட்டானேன்றதுனால ஐயோன்னு கத்தினார். இங்கே ஆனந்தம் தாங்க முடியாது ஐயோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கான். ஹர்ஷ பிரகர்ஷத்தால் உண்டாமதொரு பாசுரம். ஆரியர்கள் உந்தமக்கு எவ்வின்பமுளதான் அப்படின்னு கேட்கிறார். ஆரிய போகமாக இருக்கிற ஆச்சாரிய புருஷாளுக்கு பரமபோக்கியமாக இருக்கக்கூடிய இது அடியாக ததேக போகராக இருக்கிற உங்களுக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டா. இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா உங்கள் ஆச்சாரியர்கள்ட்ட கீழே அடிபடிஞ்சு கைங்கரியங்களை பண்ணி முறைப்படி காலட்சேபம் கேட்டுட்டு வந்த உங்களுக்கு எவ்வளவு போக்கியமாக இருக்கும். ஏன்னா எனக்கு இவ்வளோ தித்திக்கிறதுனா சாஸ்திரார்த்தங்கள்லாம் தெரிஞ்சவாங்க, அப்போ உங்களுக்கு எவ்வளோ போக்கியமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே உண்டான ஆனந்தம் இவருக்கு இதடியாக இங்கே உண்டாயிருக்கிறபடி வைகுண்டத்தில் போய் அங்கே போய் அனுபவிக்கிற ஆனந்தங்கள்லாம் ஸ்ரீவச்சன பூஷணத்தினால இங்கேயே இவருக்கு கிடைக்கிறது. ஆனந்தம் இவருக்கு இதடியாக இங்கே உண்டாகிறபடினார். அதுதான் இன்பமிகு விண்ணாடிரே. அதுன்றது இன்பமிகு விண்ணாடு, ஆனந்த சாகரமாக இருக்கக்கூடிய வைகுண்டம். உந்தமக்கு இன்பம் உள்ளதான் எனக்கு என் அளவிலேயாய் இருக்குமா போலே உங்களுக்கும் உங்கள் அளவுகளிலே ஆயிராதோ. எனக்கு ஒன்றும் தெரியாத எனக்கே இவ்வளவு ரசமாக இருக்கே இந்த ஸ்ரீவச்சன பூஷணம். அப்போ நீங்கள் எல்லாம் கரை கண்டவா உங்களுக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். இது எனக்கு கிடைக்கிற ஆனந்தம் மாதிரி ஒரு கோடி மடங்கு ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்குமே. அப்போ உங்களுக்கு எவ்வளவு ஆரியர்கள் உந்தமக்கு எவ்வின்பம் உள்ளதாம், எந்த அளவில் இன்பம் இருக்குது அப்படின்றத நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கிறார். வைதேகி ரமசே கஷ்டது சித்திரகூடே மயாசக என்னுமா போலே சிஷ்யனை கண்டால் அபிமத விஷயத்தை கண்டார் போலே கண்டு. இவர் ஆச்சரியம். வைதேகி ரமசே கச்சித்து சித்திரகூடே மயாசகன்னு ராமர் சொல்றார். என் கூட சித்திரகூடத்தில் சீதா பிராட்டி எப்படியெல்லாம் விகாரம் பண்ணா தெரியுமா அப்படின்னு தன்னுடைய காதலியாக மனைவியா இருக்கிற அபிமதமான சீதா பிராட்டியை பார்க்கணும் மறுபடியும் தவிச்சார் ராமர். அசோகவனத்தில் சீதா பிராட்டி இருக்கச்சு எப்படியெல்லாம் ஆனந்தப்பட்டோம். ஐயோ அந்த சீதையை பிரிஞ்சிருக்கனேன்னு தவிக்கச்சே அந்த சீதா பிராட்டி விஷயமாக மனைவி விஷயமா பரமகாதலனான பர்த்தாவான ராமருக்கு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கான். ஸ்ரீவச்சன பூஷணத்தை பற்றி பேசிக்கணும்னா அது யாராவது சிஷ்யனை பார்த்தாச்சுன்னா அப்படி இருக்குமா. ஆகா பேசுறதுக்கு ஆள் கேட்கறதுக்கு ஆள் கிடைச்சாலே அப்படின்னு சிஷ்யனை கண்டால் அபிமத விஷயத்தை கண்டார் போலே கண்டு, ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டால் பந்துக்களை கண்டார் போலேனார். ஸ்ரீ வைஷ்ணவனை பார்த்தாச்சுல பந்துக்களை பார்க்குற மாதிரினார். இங்கே ஆச்சாரிய புருஷர்களாம் சிஷ்யர்களை பார்த்தாலே அபிமத விஷயம்னா காதலியை பார்த்தது மாதிரி இருக்குமா. புதுசாக பேச ஆரம்பிப்பாளாம். காதலனும் காதலியும் புதுசாக எப்படி பேசிப்பாளோ ஒருத்தருக்கு ஒருத்தர். அவளுக்குள்ள அவள் கொட்டி குமைஞ்சிப்பா, அவளையே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துப்பாளே தவிர அக்கம் பக்கம் யார் வரா யார் போகிறா கூட தெரியாது. அப்படி மனசு லயிச்சு ஒன்றி போய் எப்படி ஆனந்தத்தில் மூழ்கி கிடப்பாளோ காதலனும் காதலியும். அது ஆனந்தம் இல்லை, அது சுகம். ஆனால் சிஷ்யன் கிடைச்சி விட்டானா ஆச்சாரியனுக்கு எப்படி இருக்குண்டானா காதலியை பார்த்தது மாதிரி அப்படி எல்லாத்தையும் கொட்டணும்னு தோணுமா. கண்டு அவர்களோடே அதில் அனுபவ ரசியதையை அனுபாஷித்து அருளுகிறாராகுமா. அப்படி இருக்கக்கூடியதான அவளெல்லாம் பார்த்து அவள்கிட்ட இது எவ்வளவு ரசமாக இருக்குது தெரியுமா, இது எவ்வளவு ரசமாக இருக்குது பத்தியா அப்படின்னு பேசிக்கிறாராம். அவர்களோட அதில் அனுபவ ரசதையை அனுபாஷித்து அருளுகிறாராகுமா. இதுதான் எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்கும் திருவாய்மொழியில் படி ஆய்த்து. எப்படி சிந்தனையால் சிந்தித்தாலும் பேசினாலும்
அல்லது ஆச்சாரிய அபிமான நிஷ்டையில் அந்த நிஷ்டையில் இருந்தாலும் கைங்கரியாதிகளை படினாலும் அல்லது இதை பற்றி சிஷ்யர்களாக வந்திருக்கிறவட்டெல்லாம் பேசின்றாலும் எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமேன்னு எப்படி சொன்னாரோ திருவாய்மொழியில், அது மாதிரி இது எப்படி இருந்தாலும் இது தித்திக்கிறது. திருவாய்மொழியில் படியாய்த்து இத்தால் இதனுடைய நிரதிசய போக்கியாதிசயத்தால் உண்டான வைபவம் சொல்லிட்டாய்த்து. இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் எவ்வளவு போக்கியமானதோ நிரதிசயமான அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் நீ பார்த்த அதிசயங்கள், நீ பார்த்த ஆச்சரியங்கள், நீ அனுபவிச்சவைகள் எல்லாத்த காட்டிலும் அதின்னு சொல்லும்படியான ஒரு போக்கியதை அவ்வளவு ஆனந்தகரமாக இருக்கிற வைபவம் ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய ஆழ்பொருளில் இருக்குது அப்படின்னு எனக்கு அவ்வளோ ஆனந்தம் இருக்கே, உங்களுக்கு எவ்வளோ ஆனந்தம் இருக்கும் அப்படின்னு கேட்குற ரீதியில் ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய ரசியதையை சொல்லி அது எவ்வளோ ரசமானதுன்றதை சொல்லி பூர்த்தி பண்ணுறார். இதுக்கு அடுத்தது அவ ஆச்சாரியன்ட்ட அவ்வளவு மாளாத காதல் கொண்டு ஒழுகணும். அப்படி இருந்தால் தான் வைகுந்தம், இல்லைட்டா வைகுந்தம் கிடைக்காது அப்படிங்கிறத இதனுடைய சாரார்த்தம் தான் அடுத்து சொல்லப்படுறார். நம் குருவின் தாளினைகள் தன்னில் அப்படின்னு ஆரம்பித்து அடுத்த பாசனம் சொல்லி அடுத்தது ஆச்சாரியன்னா அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறச்சு ஆச்சாரியர் எப்படி இருப்பார்ச்சவே ஞானம் அனுஷ்டானம் அப்படிங்கிறதான பாசுரங்கள்லாம் மேலே சொல்ல போகிறார். ஸ்ரீவச்சன பூஷணத்தை பற்றி கடந்த 6 பாசுரங்கள் எப்படி வர்ணிச்சுட்டு ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய ஆழ்பொருளாக இருக்கக்கூடிய ஆச்சாரிய அபிமான நிஷ்டையை சொல்லி அந்த ஆச்சாரியனுடைய அபிமான பாத்திரமாக இருந்தால் தான் உங்களுக்கு வைகுந்தம் கிடைக்கும். ஏட்டா பகவானே ஆனாலும் வைகுந்தம் தரமாட்டான், அவெல்லாம் வைகுந்தம் போக முடியாது. அது மாதிரி ஆச்சாரியன்னா அவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற லட்சணங்களையும் பின்னாடி சொல்லிட்டு போகிறார். இந்த 60வது பாசுரத்திலிருந்து மேலே அனுபவிக்கலாம். சுவாமி மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ராமானுஜா 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 रामानुजाचार्य भगवान की जय प्रेमिकेन्द्र सद्गुरुदेव भगवान की श्रीमते रामानुजाय नमः।